வந்து மையக்குழுன்னு ஒரு இதில் வந்து அங்கீகாரம் இல்லை. தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லா சமூகத்துக்கும் கொடுக்குற பங்களிப்பை எங்கள் சமூகத்துக்கும் கொடுங்க. அப்படி பேருக்காக துணைத் தலைவர், செயலாளர், தேவேந்திர குல வேளாளருக்கு மட்டும் இது நாள் வரைக்கும் புறக்கணிச்சுக்கிட்டே வராங்க. யார் அந்த சார்ன்ற கேள்வியே அதான். எங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியல. அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறப்பு நேயராக பாரதிய ஜனதா கட்சியின் பரமக்குடி ஒன்றிய பேரன்பாடி அமைப்பின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய மகேஸ்வரன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க, இன்று ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு தலைப்பில் மாநிலம் முழுவதும் பாஜக சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் மக்கள் என்று அந்த சுவரொட்டியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம்? எதற்காக இந்த சுவரொட்டி? இதில் என்ன காரணம்னா, ஐயா, எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள். அதற்கப்புறம் வந்து முக்குலத்துறை சமுதாயம், அடுத்து இஸ்லாமிய சமுதாயம், அதற்கு அடுத்த யாதவர் சமுதாயம், இப்படி ஒவ்வொரு மக்கள் தொகைக்கு அடிப்படையில் இருக்கிறாங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து பெரும்பான்மையாக இரு பெரும் சமூக பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. இதில் மையக்குழுன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. எங்கள் கட்சியில் வந்து பாஜகவில் வந்து மையக்குழுன்னு ஒரு டீமு, பேரன்பாடி ஒரு டீமு, அப்புறம் அணி டீமு, பிரிவு டீமு, இப்படி ஒவ்வொரு இதாக இருக்குது. இதில் மையக்குழுங்கிறது வந்து முக்கிய பொறுப்பாளர்கள். அந்த முக்கிய பொறுப்பாளர்களில் தேவேந்திர குல வேளாளருக்கு மட்டும் இது நாள் வரைக்கும் புறக்கணிச்சுக்கிட்டே வராங்க. எந்த மாதிரி புறக்கணிப்பு என்பது எந்த மாதிரியான புறக்கணிப்பு? எந்த மாதிரினா, அவங்களுக்கு அந்த பொறுப்பு வழங்குறது இல்லை. அதாவது தலைவர், 4 பொதுச் செயலாளர், பொருளாளர், இந்த 6 பொறுப்புக்கு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இடமே இல்லை. இதில் வந்து மாவட்ட துணைத் தலைவர், அதாவது ஒரு பேருக்கு இவங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு பேருக்காக துணைத் தலைவர், செயலாளர் இந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கும் நாங்கள் பொறுப்பு கொடுத்துருக்குறோம், இப்படி ஒரு கண் துடைப்பு கொடுக்குறோம், அப்படி கொடுத்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எல்லா சமூகத்துக்கும் கொடுக்குற பங்களிப்பை எங்கள் சமூகத்துக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் முறையிட்டோம். இதில் நாங்கள் வந்து கட்சியை எதுக்கலை. கட்சியை நாங்கள் இது நாள் வரைக்கும் இருக்க மாட்டோம். கட்சியை வளர்க்குறதுக்கான என்ன வேலைகளோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ வரைக்கும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா சமூகத்துக்கும் கொடுக்குற அங்கீகாரத்தையும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இருக்கக்கூடியவர்களுக்கும் பொறுப்புகளை கொடுங்க அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாயா. இந்த பாஜகவில் எத்தனை ஆண்டு காலமாக தங்களுடைய பயணம் இருக்குது? 10 ஆண்டுகளாக. 10 ஆண்டுகளாக இந்த பாஜகவில் சேரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். இந்த காரணத்துக்காக தான் நான் அதில் சேர்ந்தேன் அப்படின்னு எந்த காரணத்தை நம்ம சொல்லலாம்? அதாவதுங்க, நான் 2016 சுயேட்சையா சட்டமன்ற வேட்பாளராக நான் வந்து போட்டிக்கிட்டேன். எந்த கட்சி சார்பா? சுயேட்சையா. சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் வந்து ஐயா மோடிஜி வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மசோதா தாக்கல் பண்ணாருங்கள, அந்த அடிப்படையில் நம்ம சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. எல்லா இங்கே திராவிட இயக்கங்கள் எல்லாமே நம்ம சமூகத்தை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. தேசியத்தில் நம்ம சமூகத்தை தூக்கி பிடிக்கிறாங்க, ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அப்போ நமக்கு மருத நிலன்ற ஒரு இதில் இருந்து நம்ம வந்தவங்க, நம்ம வந்து பூர்வக்குடி, உளவுக்குடி, இதை நம்ம தூக்கி பிடிக்கிற ஒரு பாரத பிரதமர் தூக்கி பிடிக்கிறாரு, அவருக்கு நம்ம போய் உறுதுணையாக அனுப்போம் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் இதில் பாரதிய ஜனதாவில் என்னை இணைத்து கொண்டேன். அதிலிருந்து இது நாள் வரைக்கும் பல பொறுப்புகளை நான் வந்து வகித்திருக்கிறேன். இப்போ நான் வந்து இன்னும் பின்ன போகிற காலத்தில் பொறுப்புகளை வகிப்பேன். என்னுடைய பங்களிப்பு பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு என்னோட பங்களிப்பு. இந்த சுவரொட்டி ஒட்டுவதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கட்சியில் சரியான அங்கீகாரம் இல்லை என்பது மட்டும்தானா? கண்டிப்பாக. எந்த மாதிரியான அங்கீகாரம் இருக்கு, எந்த மாதிரியான அங்கீகாரம் இல்லை? அதாவது எங்கள் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வந்து மையக்குழுன்னு ஒரு இதில் வந்து அங்கீகாரம் இல்லை. அது தவிர்த்து மற்ற பொறுப்புகளை கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எல்லா இப்போ 6 சமூகத்துக்கு கொடுக்கலாம். தலைவர், 4 பொதுச் செயலாளர், பொருளாளர், மொத்தம் 6 பொறுப்பு இருக்கு. அதுல அந்த மையக்குழுவில் அந்த 6க்குமே 6 சமூகத்துக்கும் ஒன்னொன்னா கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா 6 சமூகத்தையும் ஒருங்கிணைச்சதா இருக்கு. அந்தந்த சமூகத்து மக்கள் வந்து நம்ம பிரதிநிதியா நம்ம ஒரு ஆள் இருக்காப்ல அப்படின்ற ஒரு தோரணையில
உறுப்பினர்கள் அதிகமாக சேருவாங்க, அவங்கள வச்சு பல ஓட் பேங்க் நம்ம சேர்க்க முடியும். இப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்ன? அதான் எங்களுடைய கேள்வி. குறிப்பா யாரையாவது சந்தேகப்படுற மாதிரி அந்த மாதிரி இருக்கா? இவர் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க, இவங்க தான் இதை தடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம யாரையாவது நாங்க அந்த மாதிரி எதுவும் தெரியலைங்கய்யா எங்களுக்கு. அதனால தான் நான் யாருன்னு நாங்க கேட்கிறோம். யார் அந்த யார் சார்? அந்த சார்ன்ற கேள்வியே அதான். எங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆளு யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. இப்போ ஒருவேளை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல மட்டும்தான் இந்த சூழ்நிலை நிலவுதா? அல்லது அப்படி எல்லா இல்ல. மாவட்டங்கள்லயுமே அப்படி இருக்கா? இல்ல அப்படி இல்ல. இது தமிழ்நாடு முழுக்கவே இந்த இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து அதிகமாக இப்போதைக்கு சமீபம் அண்ணாமலைஜி தலைவர் வந்ததுக்கப்புறம் இளைஞர் படைகள் தேவேந்திர குல வேளாளர்களுடைய இளைஞர் படைகள் அனைவரும் நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இணைஞ்சதுக்கு அப்புறமும் கூட நிறைய இடங்கள்ல நம்ம தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே புறக்கணிக்க தான் பட்டிருக்காரு. பொறுப்பு வழங்குற மாதிரி ஒரு இணை துணைகளை வச்சுக்கிட்டு அடுத்து அவங்கள வந்து டம்மி ஆக்கிறது. சமீபத்துல பாத்தீங்கன்னா பாஜகவை விட்டு தேவேந்திர குல வேளாளர்கள் வெளியேறுகிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, இந்த மாதிரி புறக்கணிச்சாங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னா மன அதிருப்தியில தானே சார் வெளியே போவாங்க. அதான் இப்போதைக்கு நடக்குது. இதே நாங்கள் கேட்குறோம், இன்னும் வரும் காலங்கள்லையாவது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அனைத்து சமூகத்துக்கும் என்ன பங்களிப்பு கொடுக்குறீங்களோ அதே பங்களிப்பை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கொடுக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது, 2026 எலெக்ஷன் வரப்போகுது. மக்கள் வந்து இதே அதிருப்தியில் இருந்தாங்கன்னா கட்சி மேலும் பின்னடைவுக்கு போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். அது நாங்கள் விரும்பலை. நாங்கள் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறோம். அதனால் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு, தலைமை இதில் தலையிட்டு முறையான கட்டமைப்பை பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சார்பாக பாஜகவுக்கு பரமக்குடி சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்படும் பட்சத்தில் உங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியோட இப்போ இன்னைக்கு ஏடிஎம்கே கூட்டணி உறுதி செய்யப்பட்டு ஒன்று சேர்ந்திருக்கு. இந்த பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வந்து ஏடிஎம்கே கோட்டையாகவே இருந்தது. குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தான் டிஎம்கே வந்து வெற்றி பெற்றுச்சு. இப்போ தற்காலிகத்துக்கு பாஜகவும் ஏடிஎம்கேயும் கூட்டணி வச்சா மிகப்பெரிய ஓட் பேங்காக அமைஞ்சிடும். அதிக ஓட்டு வங்கியில் நம்ம வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கான வேலைகள் இங்கே நாங்கள் முழுமையாக பண்ணியிருக்கிறோம். ஏன்னா எல்லா கிராமங்கள்லேயும் கிளை கட்டமைப்பு சிறப்பாக இருக்குது. ஏடிஎம்கேயும் இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி இருந்தால் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே இங்கே தயாராக இருக்குது. இப்போதைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேயும் பிஜேபியோட கூட்டணி மிக அமோகமா இருக்கு. வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களை புறக்கணிக்கும் பட்சத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகும். வாழ்க பாரதம், வெல்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய்.